Hi everyone, welcome to Netting Lead. UG TRB எக்ஸாம் சீரீஸில் டுடே முல்க்ராஜ் ஆனந்தோட நாவல் கூலி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் முல்க்ராஜ் ஆனந்த் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை லாஸ்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நவ் கூலி ஒர்க்குக்கு போவோம். கூலி திஸ் ஒர்க் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1936. அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது 2004 அந்த இயரில் இந்த ஒர்க்கோட ஒரு எடிஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். அதை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அந்த டைம் பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஒரு மைனர் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை 5 சாப்டர்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு பிளேஸில் இந்த டைட்டுலர் ஹீரோ அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அதுதான் இந்த டோட்டல் ஒர்க்காகவே முல்க்ராஜ் ஆனந்த் கொடுத்துருக்காங்க. முதல்ல சாப்டர் 1 பார்ப்போம். இந்த வில்லேஜ் பிலஸ்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஒர்க் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாவலோட ஹீரோ யாருன்னா முன்னு அப்படிங்கிற ஒரு லிட்டில் பாய். அவனோட லைஃப் ஒவ்வொரு பிளேஸ்க்காக மாறும்போது அவன் என்னெல்லாம் சஃபர் ஆகுறான் அப்படிங்கிறத இந்த ஒர்க்கில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் பிலஸ்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிலஸ்பூர் வில்லேஜ் காங்க்ரா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். அங்கே நம்ம ஹீரோ முன்னு அப்படிங்கிற ஒரு யங்கான பாய், அவனுக்கு 14 ஏஜ் ஆகுது. அவன் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஆர்ஃபன் பாய். அவனோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவனோட அங்கிள் அண்ட் ஆண்ட் அவங்க கூட தான் இந்த முன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களோட அங்கிளோட நேம் தயாராம் அண்ட் ஒரு அப்யூசிவான ஆண்டம் இருக்காங்க. ரொம்ப இவனை கொடுமைப்படுத்த ஒரு ஆண்ட். இவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஸோ இவனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்காங்க அந்த ஆண்ட். அவங்களோட அங்கிள் தயாராம் இருக்காருல்ல, அவர் ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே முன்னுவோ ஒரு பேர்டனாக தான் பார்க்குறாங்க. அவங்களும் நமக்கு சொந்தக்கார ரிலேட்டிவ் பாய் தான், நம்ம அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஒரு பேர்டனாக தான் 2 பேரும் பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. முன்னு வில்லேஜில் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு அவனுக்கு வீட்டில் இவங்க தயாராமுக்கும் அந்த ஆண்ட்டுக்கும் தேவையான ஹெல்ப் எல்லாம் கூட செஞ்சுட்டு ஹாப்பியாக தான் இருக்கான். அப்போ ஒன் டே இந்த தயாராம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே அதிகமாகும். ஸோ இந்த வில்லேஜ் விட்டு நம்ம போவோம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் முன்னுவையும் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுக்கு போகிறாங்க. அந்த டவுனோட நேம் ஷம் நகர். அங்கே புதுசான ஜாப் அவருக்கும் கிடைக்கும், முன்னுவுக்கும் ஒரு வேலையை பார்த்து நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முன்னுவை கூப்பிட்டு போகிறாரு. போகிற பிளேஸில் அவங்க நடந்து தான் போகிறாங்க. பல மைல்ஸ் அவங்க கடந்து நடந்து தான் போகிறாங்க. அப்போ போயிட்டுருக்க வழியில் முன்னு வித்தியாசமான நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறானா. இவ்வளோ நாள் வில்லேஜில் மட்டும்தான் இருந்த பாய் இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்க கார்ட்ஸ், கேரியேஜஸ், ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப அஸ்டானிஷ்மெண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டுருக்கான். முதல்ல இருந்த வில்லேஜோட நேம் பிலஸ்பூர், அது காங்க்ரா ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே அவனோட லைஃபோட சாப்டர் முடியுது. அடுத்து இப்போ சாப்டர் 2 பக்கத்தில் இருக்க அந்த டவுன் ஷம் நகர், அங்கே என்னெல்லாம் சஃபர் ஆகியிருக்கான் அப்படி சொல்லி பார்ப்போம். அந்த ஷம் நகருக்கு போன உடனே தயாராம் முன்னுக்கு முதல்ல ஒரு ஜாபை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அங்கே ஒருத்தரோட வீடு இருக்குது. அவரோட நேம் பாபு நாத்துராம். அவரோட வீட்டில் ஒரு டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக முன்னுவை வேலைக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. முன்னுக்கு 14 இயர்ஸ் தானே ஆகுது. ஸோ அதனால சின்ன பையன், பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறதுக்காக முன்னுவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பாபு நாத்துராமோட ஒய்ஃப் யார் அப்படின்னா உத்தம் கவுர் ஆர் பிபிஜின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிபிஜி தான் வீட்டில் இருக்க எல்லா பொறுப்பையும் பார்க்குறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முன்னுவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சென்ஸ், அவனுக்கு தேவையான வேலைகளில் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிபிஜி இருக்காங்க. பிபிஜியுமே ஒரு அரகண்டான ஒரு விமன் தான். பாபு நாத்துராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்பீரியல் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது ஷம்நகரில். அங்கே ஒரு சப் அக்கௌண்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. இந்த பாபு நாத்துராமோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோஃபைலாக இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புளில் ஆங்கிலோஃபைல் நிறைய இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் இந்த பாபு நாத்துராமா இருக்காரு. அவர் ஆங்கிலோஃபைலாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த ஆங்கிலோஃபைல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த ஒயிட் பீப்புள் தான் நம்மளை விட சுப்பீரியரான பீப்புள், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படி சொல்லி அடங்கி இருப்பாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா ஆங்கிலோஃபைல். ஒயிட் பீப்புளோட சுப்ரீமசியை பிலீவ் பண்ணக்கூடிய பீப்புள் தான் ஆங்கிலோஃபைல். இந்த பாபு ஆங்கிலோஃபைலாக தான் இருக்காரு. பிபிஜி ரொம்ப குவாரல்சமான ஒரு லேடி, ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க. அண்ட் முன்னுவையும் ரொம்ப இல் ட்ரீட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில்ட்ரனும் இருக்காங்க. அண்ட் அதே
வீட்டிலே யாரும் இருக்கா அப்படின்னா பாபு நாத்துராமோட பிரதர் வந்து இருக்காரு. அவரோட நேம் வந்து பிரேம் பாபு. அவரை வந்து சோட்டா பாபு அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்காரு. அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து நம்ம முன்னுவை வந்து கொஞ்சம் நைஸாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு. மற்ற எல்லாருமே அவனை வந்து ரொம்ப அப்யூஸ் தான் பண்ணுறாங்க, இல் ட்ரீட் தான் பண்ணுறாங்க. முன்னுவோட ஒர்க் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க யூட்டன்சில்ஸ் இருக்குல்ல, பாத்திரம் எல்லாம் கழுவணுமா, அண்ட் பக்கத்தில் பப்ளிக் டேப்பில் போயிட்டு வாட்டர் எல்லாம் பிடிச்சிட்டு வரணுமா, இந்த வேலைகளை தான் முன்னு வந்து அங்கே வந்து செஞ்சுட்டு இருக்கான். பிபிஜி வந்து எப்போவுமே முன்னு செய்கிற வேலையை பார்த்து தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, அவனை திட்டிகிட்டே இருக்காங்க. முன்னு வந்து அவன் வில்லேஜ் லைஃப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறானா. வில்லேஜில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தவங்க இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி முன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களோட வீட்டுக்கு ஒரு ஒயிட் மெம்பர் வந்து வராங்க. அவங்களுக்காக இவங்க வீட்டில் இருக்க அந்த எக்ஸ்பென்சிவான சைனா டீ கப்ஸ் எடுத்து அதில் வந்து டீ எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. அப்போ இவன் தான் ஹவுஸ் சர்வெண்ட்டாக இருக்கும்போது இவன் தான் கொண்டு போகும்போது அந்த சைனா டீ கப்ஸை இவன் வந்து உடச்சிருவான். ஸோ அதுக்காக முன்னு வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து சாப்பாடு கூட போடாமல் ஸ்டாவ் பண்ணி கூட விட்டுருக்காங்க. இவ்வளோ கஷ்டம் வந்து முன்னு வந்து பட்டிருக்கான். தென் அகைன் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து தண்ணி பிடிக்க போவான்ல, அவனுக்கு அதுவும் ஒரு ஒர்க்காக இருக்குது. அப்போ அங்கே 2 விமனுக்கு இடையில நடந்த பெட்டி ஃபைட்டில் வந்து இவனையும் சேர்த்து வந்து வேகமாக வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ அதனால இவனுக்கு வந்து அந்த பெயினில் ஹையான ஃபீவரே வந்து கான்ட்ராக்ட் ஆகிருச்சு. அந்த ஃபீவர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பிரேம் பாபு தான். அந்த வீட்டில் இருக்காருல்ல டாக்டர், அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா முன்னு வந்து நிறைய பேருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வரும். இதனால தான் அவனோட லைஃப்பில் கடைசியில் அவன் எப்படி எண்ட் ஆகுறான் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இப்போவே நிறைய அடி வந்து அவன் வந்து வாங்கிட்டே தான் இருக்கான். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த டேப் அந்த ஃபைட்டில் வந்து அடி வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபீவர்லாம் குறைஞ்சி திரும்பியும் நல்ல வேலைக்கு செய்யும்போது அந்த பிபிஜியோட டாட்டர் இருக்காங்க, ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னும் அவங்க கூட சேர்ந்து விளையாட ட்ரை பண்ணுவான். பட் அவங்க யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் சர்வன்ட் பாய் அப்படி தானே, ஸோ சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஒன் டே இந்த ஷீலா வந்து முன்னுவோட காதை பிடிச்சி ரொம்ப வேகமாகவே திருகுறாங்க. அப்போ முன்னுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஷீலாவை அவளோட சீக்கில் போயிட்டு இவன் வந்து நல்லா பைட் பண்ணி வச்சிடுறான். பைட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து அவன் வந்து ஓடியும் போயிடுறான். அந்த வீட்டிலேருந்து ஓடி போயிடுறான். ஒரு ரயில்வே குடோனுக்கு வந்து போகிறான். அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னே தெரியலை. ஒரு ட்ரெயினில் ஏறி அவன் வந்து உட்காந்துடுறான். ஸோ சாப்டர் 2 பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஷம் நகரில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. பாபு நாத்துராம் அவரோட வீட்டில் இவன் எவ்வளோ அப்யூசஸ் எல்லாம் அவன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதை தான் இந்த சாப்டர் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. சாப்டர் 3 வந்து எதை சரௌண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, தௌலத்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சரௌண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த தௌலத்பூரில் முன்னோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவன் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி போனால, அந்த ட்ரெயின் வந்து எங்கே போகிற ட்ரெயின் அப்படின்னா தௌலத்பூர், அந்த சிட்டிக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினாக தான் வந்து இருக்குது. அப்போ அங்கே தௌலத்பூரில் இவனுக்கு வந்து சேத் பிரபா தயால் அப்படிங்கிற ஒரு பர்சனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கிடைக்குது. சேத் பிரபா தயால் இவர் வந்து தௌலத்பூரில் ஒரு பிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஊறுகாயெல்லாம் மேக் பண்ணுவாங்கல்ல, அந்த பிஸ்னஸ் வந்து இவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பார்ட்னர் யார் அப்படின்னா கன்பத் அப்படிங்கிற ஒரு பர்சன். பிரபா தயால் அண்ட் கன்பத் 2 பேரும் சேர்ந்து அந்த பிக்கல் ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரபா தயாலுக்கு வந்து குழந்தைங்க வந்து கிடையாது. ஸோ அதனால அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா, முன்னுவை வந்து நம்மளோட சன்னை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. பிரபா தயால் வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சனாக வந்து இருக்காரு. கன்பத் என்ன நினைக்காரு அப்படின்னா, இவனை பார்த்துட்டு ஓகே நம்ம ஃபேக்ட்ரியில் அன்பெய்டாக ஒரு லேபரராக இவனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. பிரபா தயாலோட சன் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ அவனுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டாம், நமக்கு வந்து ஈஸியாக ஒரு அன்பெய்ட் லேபரர் கிடச்சிட்டாங்க அப்படி சொல்லி கன்பத் வந்து நினைக்கிறான். முன்னுவை வந்து பிரபா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகும்போது பிரபாவோட ஒய்ஃப்க்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வார்மாக அவனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து பிரபா வந்து முன்னுவை வந்து அந்த பிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மகாராஜா, போங்கா, துல்சி இப்படி நிறைய பர்சன் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க. அண்ட் முன்னும் வந்து பிரபா தயாலை வந்து ரொம்ப கைண்டான அண்ட் ஒரு ஜெனரஸான பர்சனாக வந்து பார்க்குறான். பட் கன்பத் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப க்ரூவலான ஒரு ஹார்ட்லெஸ்ஸான மேனாக தான் வந்து இருக்கான். அந்த ஃபேக்ட்ரியில் முன்னுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து அசைன் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அந்த டே வந்து பிரபா இருக்காங்கல்ல, பிரபா வந்து இவனை வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு நிறைய ஷாப் கீப்பர்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவனோட ஒரு வேலையை என்ன
அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் மேக் பண்ண பிக்கிள்ஸை இந்த கடைகளுக்கு போயிட்டு டெலிவர் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஷாப்கீப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிரபா வந்து முன்னுவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. முன்னுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அப்யூசஸ் தான் பார்க்குறான். பட் இங்கே வந்து பிரபாவும் சரி அவங்களோட ஒய்ஃபும் சரி இவனை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் பிளேஸ் ஷம் நகரை விட இவனுக்கு தௌலத்பூர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஃபேக்ட்ரியில் அப்படிங்கும்போது ஸ்மோக் வந்து வெளியே வந்து எமிட் ஆகும். அந்த ஸ்மோக் எமிட் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி, அவங்களோட நேம் வந்து டோடர் மால் அப்படிங்கிற ஃபேமிலி, இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. சார், டோடர் மால் அப்படிங்கிற பர்சன் வந்து சிட்டி ஹெல்த் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியில் நிறையா புகை வருது அப்படி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. பிரபா வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியாக அந்த பர்சனோட ஒய்ஃப் இருக்காங்க, லேடி டோடர் மால், அவங்களுக்கு வந்து சும்மா பிரைப் மாதிரி கொஞ்சம் ஜாம்ஸ் பிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் ஆகிருதான். ஒன் டே முன்னு வந்து அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய மேங்கோஸ் எல்லாம் இருக்குது, அன்ரைப்பான மேங்கோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய எடுத்து வந்து சாப்பிட்ருந்தானா, சாப்பிட்டதுனால அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஆகிருது. மாங்காய் வச்சு தானே பிக்கிள் போடுவாங்க. ஸோ அது நிறைய சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிரும்ல, அப்படி வந்து ஆகிருது. இதை வந்து கண்பத் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்து முன்னுக்கு வந்து வேகமாக ஒரு அடி வந்து கொடுக்குறான். நீ வந்து என்னோட ஃபேக்ட்ரியில் எப்படி மேங்கோஸ் எல்லாம் திருடி நீ வந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லி முன்னுவை வந்து அக்யூஸ் பண்ணுறான். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால அதுக்கப்புறம் அவனை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டில் பிரபாவோட ஒய்ஃப் வந்து முன்னுவை ரொம்ப டெண்டராக ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வந்து டேக் கேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்து சரியாகுது. அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறான். அண்ட் இப்போ அவனுக்கு ஃபேக்ட்ரியில் வந்து ரொம்ப லைட்டான ஒர்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. பிரபா வந்து டெண்டராக தான் இவரை வந்து பார்த்துக்கிறாரு. அண்ட் அந்த டைமில் கண்பத் இருக்கான்ல, அந்த கோவொர்க்கர், அவன் வந்து மற்ற டீலர்கிட்டலாம் போயிட்டு நான் அவங்கக்கிட்ட இருந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லி அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து கிளம்புறான். ரொம்ப நாளாக அவன் வந்து வரவே இல்லை. அந்த டைமில் பிரபா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு மணி வந்து தேவைப்படுது. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்குறான். லேடி டோடர் மால் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டையும் போயிட்டு வந்து கடன் வந்து வாங்குறான். கண்பத் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து வாராரு. அண்ட் இப்போ அவரோட பிஹேவியர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக வந்து இருக்குது. வந்ததுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவன் இருக்கால முன்னுக்கு தான் வேகமாக ஒரு அடி வந்து அகைன் வந்து விழுது. எதுக்காக அப்படின்னா, லேடி டோடர் மால்க்கு இவன் வந்து ஜாம் அண்ட் பிக்கிள் வந்து கொடுக்கறதுக்காக போவான். அண்ட் அதை பார்த்துட்டு எப்படி நீ வந்து இங்கே இருக்க ஜாமை கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஒரு அடி வந்து விழுது. அதுக்கப்புறம் இவர் வந்து போயிட்டு பிரபா கிட்ட வந்து போயிட்டு பேசுகிறாரு. பேசும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சோண்டு மணி தான் கிடச்சிது. இவர் வந்து நிறைய டீலர்ஸ் கிட்ட மணி கலெக்ட் பண்ண போனாரு. இவர் வந்து பொய் சொல்றாரு. அவர் 50 ரூபா மட்டும்தான் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவ்வளோந்தான் அமௌண்ட் வந்து கிடைச்சது அப்படி சொல்லி ஃபேக் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 500 to 800 ருபீஸ் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் அவரோட பார்ட்னராக இருக்க பிரபாவை வந்து அவர் வந்து சீட் பண்ணுறாரு. கண்பத் தான் சீட் பண்ணுறாரு. பட் அவர் வந்து பிரபாவை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப குவாரல் பண்ணுறாங்க. நீ வந்து எனக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கரெக்டான மணி தரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பிரபாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. அவரை அடிக்கவும் கூட செஞ்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அதோட ஸ்டாப்பாக வந்து ஆகிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்பத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியே போயிட்டு பிரபாவை பற்றி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறாங்க. பிரபா வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டான், அவங்ககிட்ட எந்த காசுமே கிடையாது, நீங்கள் கடன் கொடுத்த உங்கள் காசெல்லாம் வாங்கலை அப்படின்னா அவன் அப்படியே ஏமாத்திரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறாங்க. ஸோ அதனால் பிரபாவுக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல எல்லா கிரெடிட்டர்ஸும் வந்து அவனை வந்து ரொம்ப வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காசை கொடுன்னு சொல்லிட்டு. அதில் அந்த லேடி டோடர் மால்கிட்டையும் காசு வாங்கியிருப்பான். 500 ருபீஸ் வந்து வாங்கியிருப்பான். அந்த லேடி டோடர் மால் வந்து எக்ஸ்ட்ரீமாக என்னவும் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களோட சன் வந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து பிரபாவை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்புறம் பிரபாவோட வாழ்க்கையே அப்படி ruin ஆக மாதிரி ஆகிறது. சூன் அவனோட ஃபேக்ட்ரியை வந்து லூஸ் பண்ணிடுறான். அவன் இப்போ என்ன டிசைட் பண்ணுறான் அப்படின்னா, ஓகே நம்ம திரும்பவும் காங்க்ரா ஹில்ஸ் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம திரும்பவும் ஒரு கூலியாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரபா வந்து டிசைட் பண்ணிட்டானா. இப்போ வந்து முன்னுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளை வந்து அடாப்ட் பண்ணி இவங்க 2 பேரை வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படி தானே. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லி இவன் வெளியே ஏதாவது பிளேஸ்க்கு போயிட்டு ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படி சொல்லி நினைக்கிறான். முதல்ல வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகிறான். அங்கே கிரெயின் மார்க்கெட் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு ஏதாவது கூலியாக வேலை செய்ய கிடைக்குமா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். கிரெயின் மார்க்கெட்டுங்கும் போது பெரிய பெரிய சாக்கு அந்த அரிசி மூட்டையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கணும். அப்படி தூக்கும் போது இவன் அப்படியே ஸ்டம்பிள் ஆகி கீழே வந்து விழுந்துடுறான். இவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு வந்து தூக்க முடியலை. பட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறான். அங்கே போனால் அவனுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஏர்னிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே இன்னொரு ஒர்க் பார்ப்போம் அப்படி சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கூலியாக இருப்பாங்கல்ல, அந்த லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ், அந்த வேலைக்கும் போகிறான். பட் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்மேன் இவனை வந்து விரட்டி விட்டுறாங்க. உனக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, ஸோ இந்த ஒர்க்கை வந்து நீ பார்க்க
பார்க்க முடியாது அப்படி சொல்லி விரட்டி விட்டுறாங்க. இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் கூட அந்த பிரபா அவங்களோட ஒய்ஃப்க்கு கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எலிஃபண்ட் டிரைவர் வந்து இவனை வந்து பார்க்குறாங்க. அந்த பிளேஸில் வந்து ஒரு சர்க்கஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த எலிஃபெண்ட்டோட டிரைவர் வந்து இவனை சும்மா பார்க்கும்போது அப்படியே இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அந்த எலிஃபெண்ட் டிரைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அடுத்து வந்து பாம்பே அந்த சிட்டிக்கு தான் போகிறேன், நீயும் வேணா என் கூட வா, உனக்கு அங்கே வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படி சொல்கிறாரு. இவனும் ஓகே அப்படி சொல்லி டிசைட் பண்ணிடுறான். இதோட இவனுக்கு இந்த தௌலத்பூர் அங்கே அவனோட வாழ்க்கையோட இன்சிடென்ட் எல்லாம் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் பாம்பேல அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணா அதை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டரில் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் வந்து சொசைட்டியோட நிறைய இஷ்யூஸ் பற்றியும் கூட பேசியிருக்காங்க. அந்த ஸ்டோரியோடைய அப்படியே கேப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் பற்றி வந்து பேசுகிற மாதிரி வரும். இப்போ ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா, முன்னுக்கு வந்து பாம்பே பற்றி நிறையவே வந்து கேள்விப்பட்டிருக்கான். பாம்பேயில் வந்து அப்படி இருக்கும், பெரிய சிட்டி, டிராஃபிக் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். ஸோ ரொம்ப ஆசையோடவே அவன் வந்து பாம்பேக்கு வந்து என்டர் ஆகுறான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே அந்த எலிஃபண்ட் டிரைவரை வந்து இவனை வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு இவனுக்கு அன்றைக்கு தேவையான மீல் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஓகே ஸ்டேஷனில் இப்படி போனால் அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணி அவனை வந்து விட்டுடுறாங்க. அவன் தான் போயிட்டு வேலையை வந்து அடுத்து வந்து தேடிக்கணும். இவன் போயிட்டு அந்த சிட்டியை பார்க்கும்போது அந்த சிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறான். அண்ட் அங்கே அந்த கூலிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்க மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊரில் நிறைய டிராஃபிக் இருக்கும்ல, அப்போ ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள ஒரு வேகமாக வர்ற ஒரு வண்டி வந்து அடிக்க போகுது. இப்போ வந்து இவன் வந்து வேகமாக போயிட்டு அந்த கேர்ளை வந்து சேவ் பண்ணிடுறான். அந்த கேர்ளோட ஃபாதரோட நேம் என்ன அப்படின்னா ஹரி. இந்த ஹரி வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒரு கூலியாக வந்து ஒர்க் பண்ணுறான். ஸோ அப்படி ஹரி கூட இவனுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் வந்து கிடைக்குது. ஹரியோட ஃபேமிலி கூடவும் சூன் வந்து மெர்ஜ் ஆகிடுறான். ஹரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னுக்கு நான் உனக்கு என்னோட காட்டன் ஃபேக்ட்ரியிலேயே வேலை வந்து வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அண்ட் இவனை போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியோட ஃபோர்மேன் ஜிம்மி தாமஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உன்னை ஜிம்மி தாமஸும் ஓகே நான் உங்களுக்கு வேலை போட்டு தரேன், ஆனால் உங்களுக்கூட சேலரி இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு கமிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேசி எல்லாருக்கும் வந்து வேலை வந்து வாங்கி வந்து கொடுக்குறாரு. முன்னுவோட வேலை இந்த ஃபேக்ட்ரியில் என்ன அப்படின்னா, அந்த மிஷின்ஸ் எல்லாம் ரன் பண்ணோம், அதெல்லாம் இவன் வந்து ஹேண்டில் பண்ணோம். அண்ட் இது வந்து ஒரு காட்டன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுனால த்ரெட் எல்லாம் மேக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த த்ரெட் வந்து எப்போவும் பிரேக் ஆகிட்டா அப்படின்னா அதில் ஒரு நாட் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ரட்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன், நல்ல ஒரு வெல் பில்டான ஒரு மேன். அவன் வந்து எல்லா வேலையும் முன்னுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறானா. முன்னுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப சிக்கனிங்காக வந்து ஃபீல் பண்ணுறான். அந்த டைமில் பாம்பேயில் நல்ல மழை வரும்ல, நல்ல ஒரு பெரிய மலையில் ஹரியோட ஹட் வந்து வாஷவே ஆகி போகிறது. அப்போ ரட்டன் தான் போயிட்டு அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஷெல்டர் எல்லாமே வந்து கொடுக்குறான். ரட்டன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன். ரட்டன் இதுக்கு முன்னாடி வந்து டாடா ஸ்டீல் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஜம்ஷெத்பூரில் அவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டான். அங்கே வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு யூனியன் ஸ்ட்ரைக்கில் அவன் வந்து ஈடுபட்டிருக்கான். ஸோ அந்த யூனியன் அந்த விஷயம்லாம் இந்த டைமில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக முல்க்ராஜ் ஆனந்த் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஒரு யூனியன் ஸ்ட்ரைக்கில் அவன் வந்து ஈடுபட்டிருக்கான். தென் அதுக்கப்புறம் வந்து சேலரி கொடுக்க வேண்டிய டைம் வந்து வருது. அப்போது சேலரியில் நிறைய காசை வந்து பிடிச்சிட்டு தான் அந்த ஃபோர்மேன் இருக்கான்ல ஜிம்மி தாமஸ், கொஞ்சோண்டு அமௌண்ட்டு தான் இந்த கூலிகளுக்கெல்லாம் அவன் வந்து கொடுக்குறானா. அந்த ஜிம்மி தாமஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து எப்படிலாம் மணி வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் வந்து வாங்கிக்கிறான். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒரு மணி லெண்டரோட பிஸ்னஸே அவன் வந்து பண்ணுறான். காசை வந்து வட்டிக்கு கொடுக்கறது, அதிகமான வட்டியை வந்து வாங்குறது, இது எல்லாத்தையும் அந்த ஜிம்மி தாமஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரட்டன் இருக்கான்ல அவனை வந்து இந்த ஒர்க்லேருந்து வேண்டாம் அப்படி சொல்லி டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இவன் நேராக போயிட்டு ட்ரேட் யூனியன் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறானா. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் அடுத்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து ஷார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, 4th வீக் இருக்குல்ல, மாதத்தோட 4th வீக்கில் லேபரர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒர்க் இருக்காது. ஒர்க் இருக்காதுன்னா என்னது, அவங்களுக்கு அந்த மந்த் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு சேலரியும் இருக்காது. ஸோ அதனால் அந்த லேபரர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாங்க. லேபரர்ஸ் எல்லாம் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களோட ரைட்ஸ்க்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டாகவும் ஃபைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ லேபரர் ஸ்ட்ரைக் அந்த யூனியன் அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றி பேச போகிறாங்க. அந்த டைமில் அந்த ஊரில் வந்து ஒரு ரூமரை வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஹிந்து சில்ட்ரன் எல்லாத்தையுமே வந்து முஸ்லீம் பீப்புள் வந்து
கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால சீக்கிரமே ஒரு கம்யூனல் ரைட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ஒவ்வொருத்தரை அடித்து நிறைய பேர் வந்து இறந்தும் போயிடுறாங்க. அந்த டைமில் முன்னு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னுவையும் ஒரு குரூப் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து பார்த்து இவனை வந்து அடிக்கிறாங்க. நல்ல வேகமான ஒரு அடி வந்து விழுது. பட் சூன் வந்து நல்ல சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் வந்து முன்னுவை வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹார்பர் பக்கத்தில் வேகமாக ஒரு கார் வந்து அவனை வந்து இடிச்சிருது. அவன் அப்படியே மயங்கி வந்து கீழே விழுந்துடுறான். அந்த காரோட சாஃபர் அப்படின்னா டிரைவர், அப்புறம் அந்த காரோட ஓனர் மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் வந்து பார்க்குறாங்க. இவன் சின்ன பையன் தானே, அவங்களோட காரை அடித்து அவன் வந்து கீழே விழுந்ததுனால அந்த பாயை அந்த காரில் தூக்கிட்டு எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் அந்த ஓனரோட பேர் அவங்களோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா சிம்லாவில் இருக்குது. ஸோ இதோட வந்து இவன் வந்து பாம்பேயில் இருந்து அவனோட லைஃபோட சாப்டர் வந்து முடியுது. அடுத்து அவனுக்கே தெரியாமல் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால இவன் வந்து சிம்லாவுக்கு வந்து போக போகிறான். சாப்டர் 5ல் முன்னுவோட லைஃப் வந்து சிம்லாவில் எப்படி இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிம்லாவில் மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் இருக்காங்கல்ல, அவங்க முன்னுவை அவங்களோட ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டோட சர்வெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க வெளியே போகும்போது ரிக்ஷாவில் இவங்களை வந்து கூப்பிட்டு போகணுமா, இழுத்துட்டு போகணுமா, அதுக்காகவும் இவனை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பேஜ் மீன்ஸ் சர்வெண்ட் அண்ட் ஆல்சோ எ ரிக்ஷா புல்லராக அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறான். இந்த மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியை சார்ந்தவங்க. இவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் லூஸ் கேரக்டராக இருக்குது. அப்படின்னா நிறைய மென் கூட இவங்களுக்கு வந்து அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த யங் பாய் இருக்குல்ல, அவனை வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப அவனை வந்து சாஃப்டாக டெண்டராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இவன் வந்து முதல்ல அனுபவிச்ச அப்யூசஸ் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே இவனை வந்து டீல் பண்ணுறாங்க. இந்த நாவலில் எதுவும் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எராட்டிக்காவும் அந்த முன்னு கூட இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிக்ஷாவில் அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து போகணுமா. இவங்களுக்கு சிம்லாவில் இருக்க இங்கிலீஷ் ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. இங்கிலீஷ் ஷாப்பில் நல்லா இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ எங்கே போனாலும் முன்னுவை வந்து ரிக்ஷாவில் இழுத்துட்டு போக சொல்லி அவங்க வந்து போவாங்க. இவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னா டெய்லி ரிக்ஷாவில் எங்கேயாவது வந்து போயிடுவாங்களாம். அந்த ரிக்ஷாவை கஷ்டப்பட்டு இழுக்கணும்ல, ஸோ அது வந்து முன்னுவோட லங்ஸில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெயினை வந்து உருவாக்குது. அண்ட் அதனால அவனுக்கு அடிக்கடி ரொம்ப காஃபிங் வந்து வந்துட்டே இருக்குது. காஃபிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிளட்டும் கூட வெளியே வந்து வருது. ஒன் நைட் வந்து முன்னுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் வந்து வந்துடுது. இந்த மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் வந்து ஒரு டாக்டரை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவனை வந்து அவங்களோட பங்களாலே வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு லேடி தான், முன்னும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களோட பங்களாலே வச்சு பார்த்துக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து இவங்களை வந்து ட்ரீட் பண்ண வராங்க. ட்ரீட் பண்ண வரும்போது என்ன ஆகிருது அப்படின்னா இந்த மிஸ்ஸஸ் மெயின்வேரிங்க்கும் அந்த டாக்டருக்கும் இடையில வந்து ஒரு அஃபையர் வந்து உருவாகிறது. அண்ட் முன்னு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து ரெக்கவரி வந்து ஆகிடுறான். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிருது அப்படின்னா இப்போ அந்த மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் அண்ட் அந்த டாக்டர் ரெண்டு பேரையும் சேர்த்து இவன் வந்து ரிக்ஷாவில் வச்சு இழுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஆளாகிட்டான். அந்த டாக்டரோட நேம் வந்து என்ன அப்படின்னா மிஸ்டர் மர்ச்சன்ட். இவங்க ரெண்டு பேரையும் ரிக்ஷாவில் வச்சு எங்கெல்லாம் கூப்பிட்டு போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் இவன் வந்து கூப்பிட்டு போகானாம். இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த ரிக்ஷாவை வந்து புல் பண்ணுறதுக்கு. பட் வில்லிங்காக தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறான். ஏன்னா இவனோட மெம் சாஹிப் இருக்காங்களே அந்த ஓனர், அவங்கள வந்து இவனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளை வந்து அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த கிராட்டிடியூட்காக அவன் வந்து ரொம்ப ஆவலாகவே அந்த ஒர்க்கை வந்து செய்கிறான். அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது இவனுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஹிண்ட் வந்து கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் வந்து சம்டைம்ஸ் முன்னுவை வந்து செக்ஷுவலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூன் வந்து முன்னு வந்து ரெண்டு பேரும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறதுனால அவனோட ஹெல்த் வந்து ரொம்பவே டீட்டீரியோரேட் வந்து ஆகிருது. அடிக்கடி காஃப் பண்ணிகிட்டே இருக்கான். காஃப் பண்ணும்போது வந்து பிளட் வந்து வந்துட்டே இருக்குது. ஆனால் இதை அவங்களோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து இவன் வந்து ரிவீல் பண்ணலை. ரிவீல் பண்ணால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறக்காகவே வந்து சொல்லாமே மறைச்சு வந்து வச்சிருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட கடைசி டைமுக்கு வந்து வந்துட்டோம் போல், சீக்கிரமே நம்ம வந்து இறந்து போயிடும் அப்படி சொல்லி நினைக்கிறான். அப்போ இவனை மாதிரியே இருக்க ஒரு இன்னொரு கூலி இருக்கான். அவனோட நேம் வந்து மோகன் இவனோட சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு வந்திருக்க டிசீஸ் வந்து பேர் வந்து கன்சம்ஷன் அப்படி சொல்லி நினைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறான். டியூபர் குளோசிஸ்னு சொல்லுவோம்ல, அந்த டிபி ஆர் கன்சம்ஷன் ரெண்டுமே ஒரே டிசீஸ் தான், அதுதான் உனக்கு வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி சொல்லி மோகன் வந்து சொல்கிறான். சொல்லும்போது
பார்க்கும்போது முன்னுக்கு இப்போ என்ன ஆசையாகுது அப்படின்னா, நான் வந்து எப்படியா உயிரோட இருந்துடணும் அப்படி சொல்லி ஆசை வந்து வருது. ஸோ இவன் வந்து ரட்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் பார்த்துருப்போம்ல, காட்டன் ஃபேக்ட்ரியில் பாம்பேயில் இவன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறான். அண்ட் அந்த ரட்டன் வந்து ரிப்ளையும் கொடுக்குறாரு, நீ வந்து பாம்பேக்கு வந்து வந்துரு, நான் இங்கே உனக்கு ட்ரேட் யூனியன் ஆஃபீஸில் உனக்கு ஒரு ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ரட்டனும் சொல்லியிருக்காரு. மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ முன்னுவோட ஹெல்த் பற்றி தெரிய வருது. ரொம்ப அவன் வந்து இருமி பிளட்டாக வெளியே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஓனருக்கு வந்து தெரிய வருது. ரொம்ப கன்சர்ன் வந்து அவனுக்கு வந்து காட்டுறாங்க. அந்த டாக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முன்னுவை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த டிபி வந்து பரவக்கூடிய ஒரு டிசீஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால் தனியாக ஒரு ஹட்டில் இன்னும் 2 பேருக்கும் கூட இந்த டிபி வந்து வந்திருக்கு. அவங்கள ஐசோலேட் பண்ணி தனிமையாக வச்சுருக்காங்க. அவங்க கூடவே சேர்த்து இந்த முன்னுவையும் அந்த ஹட்டில் வந்து வச்சிடுறாங்க. அண்ட் இந்த மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் வந்து ஃபியூ டேஸ்க்கு போயிட்டு முன்னுவை வந்து பார்க்க போயிட்டே இருக்காங்க. ப்ரெசென்ட் வாங்கிட்டு போகிறாங்க, ஃப்ரூட்லலாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அந்த டாக்டர் வந்து தடுக்கிறாரு. இது வந்து பரவக்கூடிய ஒரு டிசீஸ், நீங்கள் வந்து அவனை போயிட்டு அடிக்கடி பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி தடுக்கிறாங்க. முன்னுவை வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு இருக்க பர்சன் வந்து யார் அப்படின்னா மோகன் தான். அடிக்கடி மோகன் தான் போயிட்டு வந்து அவனை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் முன்னுவோட ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒன் டே ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் த நைட்டில் முன்னு அவனோட லாஸ்ட் ப்ரீத்தை வந்து ப்ரீத் பண்ணி அவன் வந்து இறந்து போயிடுறான். அவன் 16 வயசாக இருக்கும்போதே அவன் வந்து இறந்து போயிடுறானா. வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை வந்து இந்த முன்னு வந்து பார்த்துருக்கான். ஒரு கூலியாக அவன் எவ்வளவு சஃபரிங்ஸை அனுபவித்து இறந்து போயிருக்கான். அவனோட லைஃப் வந்து 14 வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 எண்ட் ஆகிருது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அடி வாங்கியிருக்கான். ஸோ எல்லாமே சேர்ந்து அவனோட ஹெல்த்தை வந்து டீட்டீரியோரேட் பண்ணி கடைசியாக இறந்து போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முல்க்ராஜ் ஆனந்த் வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்கில் இருந்து UGTRBயில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். How many years old when Munnu was forced to leave village? And the options are 14 years old, 20 years old, 15 years old and 12 years old. And the correct answer is 14 years old. And the second question is, which novel is more extensive in space and time, evoking variegated action and multiplicity in character? And the options are Untouchable, Coolie, Two Leaves and a Bud, கைடு. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த நாவலில் நிறைய ஸ்பேஸ், நிறைய டைம், நிறைய ஆக்ஷன், நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு முல்க்ராஜ் ஆனந்த் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் இஸ் கூலி. கூலியில் தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேஸ் அண்ட் டைமை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. மற்ற நாவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கூலி தான். முன்னு அப்படிங்கிற பாயோட லைஃபை 5 சாப்டர்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவனோட வில்லேஜ் பிலஸ்பூரில் இருப்பான். தென் சாப்டர் 2 வந்து ஷம்நகர், சாப்டர் 3 தௌலத்பூர், சாப்டர் 4 பாம்பே அண்ட் சாப்டர் 5 சிம்லா. இந்த பிளேசஸில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், கடைசியாக எப்படி இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த கூலியாக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.